unit 6 is fraction. Hence, fraction is a part of dividing whole or one. ஒரு முழுமையா இருக்க ஒரு பொருளை அதுல இருந்து ஒரு பகுதியை குறிக்கிறதுக்கு பேர் தான் வந்து fraction. For example, டைரி மில்க் சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பீசஸ் இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கா? ஸோ 9ல் இந்த ஒரு இந்த 3 பார்ட்டை மட்டும் எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன டினோட் பண்ணுவோம் அப்படின்னாக்கா 3/9 அப்படிங்கிறத சொல்லுவோம். டோட்டல் அமௌண்ட் என்ன இருக்கோ, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ராக்ஷன் எத்தனை இருக்கோ, எத்தனை பார்ட்டாக டிவைட் ஆயிருக்கோ அதை டினாமினேட்டரில் எழுதிருக்கோம். எத்தனை அதுலேருந்து எடுத்திருக்கோமோ அதை வந்து நியூமரேட்டரில் எழுதணும். ஓகேவா? ஸோ ஃப்ராக்ஷன் அப்படின்றது நார்மலாக எதில் சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு numerator divided by denominator. For example, இப்போ 3/9 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன சொல்லுவோம்? 3/9 அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த ஸ்லாஷ்க்கு பிலோ இருக்க நம்பருக்கு பேர் டினாமினேட்டர், ஸ்லாஷ்க்கு அபோவில் இருக்க நம்பர் பேர் நியூமரேட்டர். ஓகேவா? 3/9. ஓகேவா? ஸோ டிவைடில் இருக்க நம்பர் டினாமினேட்டர்னு வச்சுக்கோங்க, அந்த நம்பர் above the slash வந்து நியூமரேட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. This is the important point in fraction. Okay, write numerator and denominator in the given fraction. So first one 3/7, second one 4/6, third one 5/10. So இதில் என்ன கேட்டிருக்காங்க? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் தான் தனித்தனியாக கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு ரைட் டவுன் தட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன தெரியும்? the number above the slash is called numerator. ஸ்லாஷ்க்கு மேலே என்ன நம்பர் இருக்கு அது நியூமரேட்டர். 3 அப்படிங்கிறது நியூமரேட்டர். the number below the slash is called divider இருக்க நம்பர் டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டர் 7. ஸோ அதே மாதிரி இதுக்கு சொல்லலாமா? நியூமரேட்டர் 4, denominator is 6. Here numerator is 5 and then denominator is 10. Second Roman number is shade the part. Our lesson 1 is geometry. In geometry we have learned about 2D and 3D shapes. இல்லையா? So 2D and 3D shapes. 2D na என்னது? The shape which has length, breadth and height. Sorry, length and breadth. The shape which has length and breadth is called 2D shapes. 3D shapes na the shape which has length, breadth and height. இது மூணுமே இருந்ததுனாக்கா அது 3D shapes. Example for 2D shapes na என்னது? Square, rectangle, triangle, circle, etc. Example for 3D shapes na cube, cuboid, cone, sphere, etc. Okay va? The shape which has length and breadth is called 2D shapes. Some of the example for 2D shapes are square, rectangle, triangle, circle, etc. Okay. 3D shapes, the shape which has length, breadth and height is called 3D shapes. Example for 3D shapes are cube, cuboid, cone, sphere, etc. Next in first lesson என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா symmetrical lines பார்த்தோம். Symmetrical line. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, ஸ்கொயருக்கு 1 2 3 4 symmetrical lines we can able to draw 4 symmetrical lines. Rectangle ku 1 2 symmetrical line. Triangle ku 1 2 3 symmetrical line. And then circle ku
infinite அதாவது many symmetrical line we can able to draw many symmetrical lines அதாவது infinite ன்னு சொல்லுவாங்க infinite or many அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ இதெல்லாம் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க symmetric lines A B C D E F G H நான் இதுக்கு few examples மட்டும் சொல்கிறேன் symmetrical line you can able to draw in horizontal and vertical order இந்த A க்கு symmetrical line இந்த லைனில் தான் வரும் B க்கு like this C D ஒரு லைனை ட்ரா பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த ஃபிகர் ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிக்கக்கூடிய லைனுக்கு பேர் தான் சிமெட்ரிக்கல் லைன்னு பேர் ஓகேவா ஸோ ஈக்கு இப்படி பண்ண முடியும் எஃப்க்கு சிமெட்ரிக் லைன் ட்ரா பண்ண முடியுமா நோ வி ஹாவ் டு சர்க்கிள் தட் ஜிக்கு நோ சிமெட்ரிக்கல் லைன் ஹெச்க்கு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் சிமெட்ரிக்கல் லைன் ட்ரா பண்ண முடியும் ஓகேவா இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ்க்கும் ட்ரா பண்ணலாம் அண்ட் தென் நம்பர் 2 லெசன் நம்பர் 2 இஸ் நம்பர்ஸ் சரி நம்பர்ஸ் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம்லாம் என்னன்னாக்கா டேபிள்ஸ் ஃப்ரம் 2 to 12 டேபிள் வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தா தான் கண்டிப்பாக முடியணும் ஓகேவா ஸோ இது இல்லாமல் எதுவுமே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் தென் if we multiply any number with 0 we get the answer as 0 example 85 into 0s are 0 0 into 5s are 0 and then third point if you multiply any number with 1 we get the number itself for example 85 into 1 is equal to 85 1 into 5 is equal to 5 0 வால மல்டிப்ளை பண்ணா 0 தான் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும் ஓகேவா அதே 1 ஆல பண்ணா அந்த சேம் நம்பரே கிடைக்கும் ஓகேவா ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கானமே கண்டினியூஸாக கொடுத்துருக்கிறதுக்கு ரீசன் இதுதான் நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 அப்படிங்கிறது கேட்குறாங்கன்னு வச்சுக்கேன் 12 எந்த டேபிள் எல்லாம் வரும் 1 12s are 12 வரும் 2 6s are 12 வரும் 3 4s are 12 வரும் 4 3s are 12 வரும் 6 2s are 12 12 1s are 12 எந்தெந்த டேபிள் எல்லாம் 12 வருமோ அது எல்லாமே தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் தட் கிவன் நம்பர் ஓகேவா ஸோ இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா டேபிள்ஸ் 2 to 12 கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் மல்டிப்ளிகேஷன் பை multiplication by 10 100 etc for example 8 into 10 is equal to 4 into 100 is equal to 2 into 50 is equal to வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி 100 50 இந்த மாதிரி ஒரு நம்பருக்கு பின்னாடி ஜீரோஸ் இருந்ததுனாக்கா ஈஸி மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணலாம் ஓகேவா அந்த கொடுத்துருக்க நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம் 8 1s are 8 பண்ணியாச்சா ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது 0 இருக்குது ஒரே ஒரு 0 தானே இருக்குது ஸோ ஒரு 0 மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அதே மாதிரி பாருங்கள் இங்கே செகண்ட் ஒன் பாருங்கள் 4 இங்கே 1 4 1s are 4 how many zeros are there 2 zeros so you have to include 2 zeros so 400 இங்கே பாருங்கள் 2 5 2 5s are 10 எத்தனை zeros இருக்குது only 1 0 இருக்கா ஸோ only 1 zeros you have to include that கொடுத்துருக்க நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டா எத்தனை ஜீரோஸ் இருக்கோ பின்னாடி அந்த ஜீரோஸை நீங்கள் ஆன்சரோட இன்க்ளூட் பண்ணிக்கணும் ஸோ திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் மெத்தட் அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் மல்டிப்ளிகேஷன் பை லாட்டிஸ் மெத்தட் லாட்டிஸ் மெத்தடில் பண்ணுவோம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் 45 into 13 வச்சுக்கலாமா ஸோ நம்பர்ஸை எழுதிக்கணும் 4 5 13 எழுதியாச்சா so in between the numbers you have to draw lines like this 1 க்கு இடையில தான இருக்கு 3 க்கு இடையில இருக்கு இது 4 க்கு இடையில இருக்கு 5 க்கு இடையில இருக்கு so draw lines like this இந்த பாக்ஸ்க்கான நம்பர்ஸ் எதை மல்டிப்ளை பண்ணோம் 5 and 1 5 1s are 5 இங்க 4 1 4 1s are 4 இங்க 5 3 5 3s are 15 இங்க 4 3s are 12 ஸோ இங்கே லாஸ்ட்ல இருந்து தான் ஆட் பண்ணணும் 5 இங்கே என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு 5 1 2 5 1 2 ஆட் பண்ணாக்கா 5 1 5 plus 1 6 6 plus 2 8 இங்கே 0 plus 4 plus 1 5 இங்கே 0 ஸோ the answer is
0 5 8 5 ஆட் பண்ணும்போது லாஸ்ட்ல இருந்து ஆட் பண்ணணும், ஆன்சர் எழுதும்போது மேல இருந்து எழுதணும். ஸோ இதுவே ஸ்டாண்டர்ட் மெத்தட்ல பார்ப்போமா? ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் 45 into 13 இல்லையா? ஸோ 45 into 13 45 into 13 எழுதிட்டோமா? சரி, எப்பவுமே நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஒன்ஸ் பிளேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கு. ஸோ லீவ் 1 விட்டுட்டு ஒன்ஸ் பிளேஸ் இருக்க நம்பர்ஸை மட்டும் வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 3 வச்சு 5 மல்டிப்ளை பண்ணுவோம், அண்ட் தென் 3 வச்சு 4 மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 3 வச்சு 3 5s are 15 இல்லையா? ஸோ 15க்கு 5 போட்டுட்டு 1 as carry over. நெக்ஸ்ட் 5ஓட வேலை முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் 3 4s are 12. 12 plus 1 13 முடிஞ்சிருச்சா? இப்போ 3ஓட வேலை முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் இருக்கிறது 1. இப்போ 1 வச்சு பண்ணணும், 3 விட்டுறணும். ஸோ 1ஓட பிளேஸ் வேல்யூ டென்ஸ் அப்படிங்கிறதுனால இங்கே ஒன்ஸ் பிளேஸ்ல விட்டுட்டு டென்ஸ் பிளேஸ்ல இருந்தது மட்டும் தான் ஆன்சர் எழுதிட்டு வரணும். 1 5s are 5. நான் லாஸ்ட் டைம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுலாம் கரெக்டாக பண்ணியிருந்தேன். இங்கே பிளேஸில் போடுறது மட்டும் தப்பு பண்ணிட்டு டென்ஸ் பிளேஸில் இருக்கிறதுனால டென்ஸ் பிளேஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 1 4s are 4. ஸோ 5 5 plus 3 8 1 plus 4 5. So the answer is 585. பாருங்க, இங்க 585, இங்கேயும் 585. Lesson 3 is patterns. Patterns are of two types, growing pattern and repeated pattern. Growing patternல வந்து for example இப்போ 1 3 5 7 what will be the next pattern? 7 க்கு அப்புறம் 9 11 13 இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ நம்பர்ஸை பேஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸை கன்சிடர் பண்ணிக்கோ. ஓகேவா? அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாரு. 1 நடுவில் லீவ் பண்ணிட்டாங்க, 2 அதுக்கப்புறம் 3 இங்கே நடுவில் லீவ் பண்ணிட்டாங்க, 4 லீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸை கன்சிடர் பண்ணி அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாலே யூ மே ஏபிள் டு ரைட் த நெக்ஸ்ட் நம்பர்ஸ். இதுவே ஃபிகர்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஷேடட், இங்கே இந்த சைடு அப்புறம் இங்கே அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் எந்த சைடில் தான் இருக்கும்? அந்த 4th சைட்லேயே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீ பார்க்கும்போதுமே தெரிஞ்சிடும். பேட்டர்ன்ஸ் ஆர் வெரி ஈஸி. ஓகே, லெசன் 4 மெஷர்மெண்ட். Okay, smaller quantities are measured using gram, bigger quantities are measured using kilogram. ஓகேவா? ஸோ பெருசெல்லாம் நிறைய பொருள் வாங்கணும்னா கிலோ கணக்கில் வாங்குவோம், சின்னதெல்லாம் வாங்கினாக்கா கிராம் கணக்கில் வாங்குவோம். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் அடிஷன் சப்ராக்ஷன் ஆடு சப்ராக்ஷன் பார்த்துக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கிலோகிராம் அண்ட் கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 145 கிலோகிராம் ப்ளஸ் 498 கிராம் 56 கிலோகிராம் 972 கிராம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 8 + 2 10, 9 + 7 16, 16 + 1 17க்கு 7 and 1 as carry over. 9 + 4 + 1 14க்கு 14 இப்படியே போட்டுறக்கூடாது. ஸோ 4 and 1 as கேரி ஓவரை தான் போடணும். ஓகேவா? லாஸ்ட் டைம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். 14னா இங்கே 14 போட்டுட்டு அதனால் நிறைய பேருக்கு தப்பு வந்தது பாரு. அது கேரி ஓவரை தான் போடணுமே தவிர அங்கேயே போட்டுறக்கூடாது, கிராம்லேயே போட்டுறக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும் 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீ எழுதிட்ட அப்படின்னாக்கா இங்கே கிராமில் தானே இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு கன்வெர்ட் இட் இன்டு கிராம் இல்லையா? ஸோ இதை நீங்கள் இப்போ கேரி ஓவரை தான் போடணும். ஸோ 6 + 5 + 1 12. For 12 2 as you have to place 2 and 1 as carry over. 5 + 4 + 1 10. For 10 you have to put 0 and 1 as carry over. Here 1 + 1 2. So 202 kilogram 470 grams இப்படி தான் எழுதணும். ஓகேவா? ஸோ இதை தயவு செஞ்சு யாரும் தப்பு பண்ணிடாத, இங்கே பார்த்துக்கோ. ஓகே, அண்ட் தென் சப்ராக்ஷனும் இதை இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் வரணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சப்ராக்ஷன் பார்த்துக்கோ. கிலோகிராம் கிராம் இந்த சமயம் சப்ராக்ஷனை பாரு. 145 498 minus 56
972. ஓகே, நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? ஒன்ஸ் பிளேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஒன்ஸ் பிளேஸ் என்ன நம்பர்ஸ் இருக்குது? 8 minus 2 6, 9 minus 7 2. 4லேருந்து 9 சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ we have to change the place value of 1 by getting 1 from 5. So that 4 will become 14 and 5 will become 4. Now 14 minus 9 5. 4லேருந்து நம்ம 6 சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ முன்னாடி இருந்த நம்பர் கிட்டேருந்து ஒன்று வாங்கினோம்னாக்கா 14 ஆகிடும். 14 minus 6 8. So 13 minus 5 8. So 88 kilogram 526 gram. Lesson 5 is time. Timeல midnight 12 o'clock இருந்து noon 12 o'clock வரைக்கும் AM அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் தென் noon 12 o'clock இருந்து midnight 12 o'clock வரைக்கும் PM அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த AMல 12 hours, PMல 12 hours, டோட்டலாக 24 hours தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா 1 day அப்படிங்கிறத சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் AM PM அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறத பாருங்க. 5:25 in the morning, early morning இருக்கு இல்லையா? ஸோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா 5:25 in the morning அப்படின்னாக்கா 5:25 AM அப்படிங்கிறதுனால டினோட் பண்ணுவோம். இதுவே இன்கேஸ் 5:25 in the evening அப்படி இருந்ததுனாக்கா ஸோ இட் இஸ் PM. அது எங்கே வரும் அப்படின்னாக்கா PMலேருந்து வரும். ஓகேவா? ஸோ 5:25 PM அப்படிங்கிறத டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மார்னிங்கில் இருந்ததுனாக்கா அது AM, ஈவினிங்கில் இருந்ததுன்னா PM அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் அதுவே 12:1 12:5 12க்கு மேலே இருந்ததுனாக்கா அது PM டிஃபைன் பண்ணுவோம். 11:55 59 வரைக்கும் AM அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் தென் இப்போ 12 hour clockலேருந்து 24 hour clockக்கு மாற்றணும் அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 13 அப்படிங்கிறது இருக்க டைமிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 24 hour clockல தான் இருக்குது. நம்மளோட கிளாக்கில் 12 ஃபேஸ் மட்டும் தான் இருக்குது இல்லையா? நம்பர் 1லேருந்து 12 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இந்த 13லாம் வந்து ரயில்வே டைம் இல்லையா? ஸோ இந்த ரயில்வே டைமில் நம்ம நார்மல் டைமுக்கு எப்படி மாற்றணும் அப்படின்னாக்கா இந்த 13லேருந்து 12 மைனஸ் பண்ணாக்கா போதும். கிவன் டைம்லேருந்து 12 மைனஸ் பண்ணாலே we get the normal time. ஸோ 1. ஸோ 1 தான் 13நாலே 1 PM அர்த்தம். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க நம்பர்லேருந்து 12 மைனஸ் பண்ணால் we get the normal time. இதுவே வந்து நார்மல் டைம் வந்து பிஎம்ங்கிறது 24 hour clockக்கு மாற்றணும் அப்படின்னாக்கா 5:25 PM அப்படிங்கிறத 24 hour clockக்கு மாற்றணும் அப்படின்னாக்கா அந்த கொடுத்துருக்க டைமோட 12 ஆட் பண்ணிக்கணும். 5:25 + 12 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 25 மினிட்ஸில் 0 தானே இருக்குது. ஸோ 25 5 + 2 7 and then 7 again. ஸோ the time is 17:25. ஓகேவா? நார்மல் டைமாக இருந்ததுன்னா அது ஏஎம்மா பிஎம்மான்னு பார்க்கணும். பிஎம்மாக இருந்தால் அது கூட 12 ஆட் பண்ணிக்கணும். இதுவே 5:25 ஏஎம்மாக இருந்ததுன்னா அது ஏஎம் 5:25 தான் வரும். பிஎம்மாக இருந்தால் மட்டும்தான் 12 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா?